ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிலைட்ஸ் ஹப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் ஜெஃப்னா ஸ்டைலில் எப்படி மீன் கறி வைக்கிறன்ற பற்றி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபோட்டோ டெக்ஸாகவும் தரேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மீனுக்கு பேர் துள்ளு மண்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது யாழ்ப்பாணத்தில் துள்ளு மண்டை மீன் தான் இந்த மீனுக்கு பேர் சொல்கிறது. வேறு வேறு ஊர்களில் வேறு விதமாக சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்தில் துள்ளு மண்டை என்று சொல்லுவாங்க. அந்த மீன் தான் வாங்கினான். 1/4 கிலோ மீன் வாங்கி வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உள்ளி, ரம்பை, தக்காளி பழம், இது தேங்காய் பாலில் முதல் பால், இது 2வது பால், கப்பிப்பால்ன்றது. முதல் பாலும் கப்பிப்பாலும் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளோந்தான் தேவையான பொருட்கள். மற்றது நான் என்ன மாதிரி சமைக்கிறதுன்ற பற்றி உங்களுக்கு காட்டுறேன். அப்போக்கெல்லாம் அந்த கடுகு சீரகம் என்ன மாதிரி போடுறது, என்ன மாதிரி வதக்குறதுன்றதெல்லாம் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. தாளிக்க துவங்குறதுக்கு முதல் புளியை கரைச்சி வைப்பேன். புளியை கரைச்சி வச்சா தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா எங்களுக்கு டக்கண்டு எல்லாம் போட்டு எடுக்கிறது தான் வேலை. புளி கொஞ்சம் எடுத்து தண்ணியில் போட்டு இப்படி கரையுங்கோ. கரைச்சி கொட்டையோடு அப்படியே எல்லாம் விடுங்கோ. எல்லாம் ஊறட்டும். ஊறின அப்புறம் நாங்கள் கறி சமைச்சு கொண்டு கேக்கில் வடித்து அப்படியே விடலாம். புளியை நான் கரைக்கிற மாதிரி இப்படி இந்த பிணைஞ்சி நல்லா கரைச்சிட்டு அப்படியே விடுங்கவா. விட்டுட்டு நாங்கள் கறிக்குள்ள ஊற்றேக்கில் வடித்து அப்படியே கொட்டையை வடித்து எடுத்து கொட்டையை எறியலாம். அப்படியே விடுங்க. புளித்தண்ணி ரெடி ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைப் டிலைட்ஸ் ஹப், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது நாங்கள் இனி தாளிப்போம். அடுப்பில் சட்டியை வச்சுங்கோ. வச்சுட்டு கேஸை ஆன் பண்ணி நெருப்பை மூட்டுங்க. மூட்டிட்டு சட்டி கொஞ்சம் ஹீட்டாக ஆற்றுவாங்க. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றிக்கில் காட்டுறேன் நான். சட்டி ஏன் ஹீட் பண்ண சொல்கிறேன்னாண்டா, எண்ணெய் ஊற்றுறதுக்கு மேல் கழுவின சட்டி என்றால் ஈரமாக இருக்கும். ஈரமாக இருக்கிற சட்டிக்குள்ளே நீங்கள் எண்ணெய் ஊற்றினீங்கண்டா வெடிக்க பார்க்க நெருப்பை மூட்டினோடனே. அதுக்காக தான் நான் சொன்னேன், முதல் சட்டியை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சி வந்த அப்புறம் எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெய் விட்டுட்டேன் நான். எண்ணெய் விட்டு கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் ஹீட் ஆகி வரத்தான் வெந்தயம் போடுங்க. வெந்தயம் போடுறேன் பாருங்க. வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சு வர அடுத்ததாக நச்சீரகம் போடுங்க. நச்சீரகத்தை போட்டுட்டு நல்லா பொரிய விடுங்க. ஏன்னா நச்சீரகத்தின் வாசம்தான் குழம்புக்கு நல்லா இருக்கும். இப்போ நச்சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு பாருங்க, நல்லா பொரியுது அப்படியாண்டு. நல்லா பொரிஞ்ச பிறகு கடுகு சேருங்க. கடுகை போடுங்க. நான் காட்டுற மெதட்படியே நீங்களும் செய்யுங்க. அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வேற பெருஞ்சீரகம் போடுங்க. இந்த பெருஞ்சீரகம் போட்டுட்டேன். நல்லா அப்படியே பொரிய விடுங்க. பொரிஞ்ச பிறகு நல்லா கிளறி விட்டு பொரிய விடுங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. எல்லாம் ஃபுல்லாக பொரியட்டும். நல்லா பொரிஞ்சொன்று கேக்கில் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு பிறகு ரம்பை சேருங்க. ரம்பை ரெண்டையும் போட்டு நல்லபடியாக கிண்டுங்க. எல்லாத்தையும் கிண்டி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு வெங்காயம் போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிக்கணும். இனி வெங்காயத்தை போட்டு நல்லா தாளித்த பிறகு தான் மிச்சம் எல்லாத்தையும் போடணும். வெங்காயத்தை போடுங்க. வெங்காயத்தை போட்ட பிறகு உள்ளி, அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா இனி அப்படியே ஃபுல்லாக தாளிக்கணும். நல்லா பொன்னிறமாக வரும் வரைக்கும் தாளிங்க. பாருங்க, நான் எப்படி தாளித்து காட்டுறேன். இந்த பதத்தில் நான் தாளித்து எடுக்கிறேன்றதை பாருங்க. இந்த பதம் வந்தோடனே இனி தக்காளியை சேருங்க. தக்காளியை நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. இனி தக்காளி இந்த தண்ணியில் அவியத்துவாங்க வெங்காயம்.
பாருங்கள் அப்படி தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வருமாண்டா. நல்லா கிளறி நல்லா தாளிக்க தக்காளி பழத்தில் உள்ள தண்ணி வெளியில் வரும். தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி தண்ணி வெளியில் துவாங்க. நாங்கள் இனி அந்த புளி கரைச்சி வச்ச புளி இருக்கு இல்லையா, அதை விடுவேன். பாருங்க தக்காளி ஃபுல்லாக மசிச்சு போட்டு கொஞ்சம் ஹீட்டாகட்டும் தக்காளி. இந்த பதம் வந்தோடனே இனி நாங்கள் புளி தண்ணியை வடித்து விடுவோம். கொட்டையை போட்டுறாங்க, கொட்டையை வடித்து அப்படியே புளி தண்ணியை மட்டும் விடுங்க. தண்ணியை விட்டு நல்லா ஹீட் பண்ணுங்க. ஃபுல்லாக விடுறேன் பாருங்க. இனி புளி தண்ணியில் இவ்வளவு அவியத்துவாங்க எல்லாம். இனி புளி தண்ணி இந்த பழப்புளி தண்ணியில் நல்லா அவிய விடுங்க. அவிஞ்சோன்ற கேக்குலையே மிளகாத்தூள் சேருங்க. இது ஜெஃப்னா கறி பவுடர், இதை சேருங்க. உங்களுக்கு அளவான தூள் சேருங்க. என்னென்ன நாங்கள் எங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தூள் உரைப்பு சேர்ப்போம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட தூளை. டிஸ்கிரிப்ஷனில் அளவு போடுவேன். அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தூளை நீங்கள் கூட்டி குறைச்சி கொள்ளுங்க. அதே போல் உப்பு போடுங்க. உப்பும் உங்களுக்கு அளவாக போட்டுக்கொள்ளுங்க. நான் போடுறேன் பாருங்க. உப்பு போட்டுட்டு இனி இதை மிக்ஸ் பண்ணணும். இதை நல்லா கிண்டணும். நல்லா தூளில் மனம் போகும் வரைக்கும் நான் இந்த புளி தண்ணியில் அவிய விடுவேன். இது நல்லா அவிஞ்ச பிறகு இனி பால் எடுத்தோம் இல்லையா, 2வது பால். 1வது பால் விடக்கூடாது. இப்போ 2வது பாலை விடுங்க. 2வது பாலை விட்டு நல்லா சூடாகும் வரைக்கும் அப்படியே நெருப்பை வையுங்க. நல்லா கூட்டி நெருப்பை விட்டு விடுங்க. நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகின பிறகு தான் நாங்கள் மீன் போடணும். இப்போ தான் ஃபுல்லாக பாலை விடுறேன். ஃபுல்லாக பாலை விட்டுட்டு பாருங்க நல்லா கொதித்து வரும் வரைக்கும் நான் மீன் போட மாட்டேன். இதை இனி நான் மூடி நல்லா ஃப்ளேமை கூட்டி ஃபுல்லாக கொதிக்க விட்டு கொதித்து வந்த பிறகு தான் நான் இனி மீன் சேர்ப்பேன். பாருங்க நான் மூடி வைக்க போகிறேன்னா நெருப்பை நல்லா ஃபுல்லாகவே விடுங்க. மேக்ஸிமத்தில் விட்டிங்கன்னா ஃபுல்லாக டக்குன்னு ஹீட் ஆகிடும். நல்லா கரைச்சி விட்டு அப்படியே மூடி வச்சு விடுங்க. மூடி வச்ச பிறகு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விடுங்க. ஃபுல்லாக கொதித்து வரைக்குள்ள காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் மீன் போடுவேன்டா. இப்போ மூடி வச்சுட்டேன். கொதிக்கக்குள்ள நான் காட்டுறேன்னா பாருங்க. இப்போ நான் திறக்க போகிறேன்னு இப்படி கொதிச்சு கொண்டிருக்குமெண்டு இந்த பார்த்தீங்களா. இப்படி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டால் தான் நல்ல மீன் கரையாமல் இருக்கும். இனி மீனை போடுங்க. மீன் இதுக்குள்ள அப்படி கொதிச்சு கொண்டு கேட்கலே மீனை சேருங்க. 2 அடுத்து உள்ள குழம்புக்குள்ளே போட்டிங்கன்னா சரி. பாருங்க நான் இப்படி போடுறேன். நண்டு இப்போவே அந்த மீன் நல்லா அவிய வலிக்கட்டும். இந்த சூட்டிலே இப்படியே போட்டுட்டு மீனை ஃபுல்லாக போட்டுட்டு நல்லபடியாக ஒருக்கா கிண்டிட்டு திருப்பி மூடி வைக்கணும். நாங்கள் பாருங்க நான் என்ன மாதிரி செய்யறேன்டா. ஃபுல்லாக மீனை போட்டுட்டு ஒருக்கா அப்படியே கிண்டிட்டு நான் ஃபுல்லாக திருப்பி மூடி வைப்பேன். பாருங்க மீன் ஃபுல்லாக போட்டுட்டேன். கிண்டிட்டு திருப்பி இதே சூட்டிலேயே அப்படியே நான் மூடி வச்சிருவேன். மூடி வச்சுட்டு இந்த மாதிரின்ற கேக்கில் காட்டுறேன் பாருங்க. இந்த மூடி வைக்கிறேன் பாருங்க. நெருப்பு ஹை ஃப்ளேம்லான் இருக்குது. அப்படியே வச்சுட்டு நல்லா நான் கேக்கில் கொதித்த மாதிரி கொதிக்கும் இல்லையா, அதே மாதிரி திருப்பி நான் இதை மூடி வச்சுட்டு திறந்து கொதிச்சு கொண்டு இருக்கும். அந்த நெருப்புலேயே அப்படியே வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா சரி.
இப்போ நான் திறந்து காட்டுறேன் பாருங்க எப்படி கொதிச்சுருக்குன்னு. இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது. இப்படியே கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்றாலே காணும். இப்போ பாருங்க கிண்டி காட்டுறேன் அப்படி மீன் நல்லா அவிஞ்சிருக்குமாண்டு. பார்த்தீங்களா நல்ல அந்த எண்ணெய்த்தன்மை பெருத்து வாங்கிட்டு இல்லையா, மீனில் உள்ள அவிஞ்சி மீனில் உள்ள அந்த கொழுப்பெல்லாம் எண்ணெயாக வெளியில் பெருத்து வாங்கிட்டுது. அந்த இடத்துக்கு வந்தாலே காணும். இனி நாங்கள் முதல் பாலை சேர்க்கணும். இவ்வளோ நேரம் 2வது பாலில் தான் இவ்வளோ அவிஞ்சு வந்தது. இனி முதல் பாலை சேர்த்திங்கன்னா தான் அந்த கிரேவியாக வரும். இப்போ முதல் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு இனி அப்படியே கிண்டி போட்டு இனி திருப்பி கொதிக்க வைக்கணும். கொதிச்சு வர அந்த பபிள்ஸ் வரும், புல் அந்த முட்டையாக வரும். அந்த அப்படி வரும் பிறகு நல்லா கொதிக்க விடணும். பாருங்க நான் காட்டுறேன். இப்போ விரத்து வாங்கிட்டு பார்த்தீங்களா முட்டையாக நெருப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கொஞ்சத்துலேயே அந்த முட்டையாக விரத்து வாங்கும். பார்த்தீங்களா நல்லா வந்த அப்புறம் நான் காட்டுறேன்னா பாருங்க. இப்போ எப்படி குழம்பு நல்லா சோப்பாக இருக்குதுன்னு நல்லா கொதிச்சிட்டுது. பாருங்க அப்படி மீன் அவிஞ்சிருக்குமென்று காட்டுறேன். தண்ணி அந்த கிரேவி மாதிரி வந்துட்டுது. பாருங்க இப்படி நல்லா நீட்டாக அவிஞ்சிருக்கு. ஒன்றுமே மீன் உடவட்டு பீவட்டு அப்படி ஒன்றும் நடக்க இல்லை. முழுசாகவே மீன் இருக்குது. பார்த்தீங்களா இனி இப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணினா சரி. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொஞ்சம் தலை எடுத்து தேசி புளி விட்டிங்கன்னா சரி. இந்த குழம்பு மீன் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குமெண்டா அவிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா எல்லாம் முழுசாகவே இருக்குது. அப்படியே கரையாமல் மீன் இதாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது இல்லை. இந்த மீன் கறியை இன்றைக்கு விட்டியை வச்சுட்டு பின்னேரம் சாப்பிடுவோம் மீன் கறி. அப்போ குழம்பு நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. கிரேவியும் நல்லா வந்திருக்குது, மீன் நல்லா அவிஞ்சு சிவப்பு ரெட் கலரில் இருக்குது. பாருங்க நான் பிச்சு காட்டுறேன், மீனை பிச்சு காட்டுறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா அவிஞ்சு நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அப்படியே இந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. குழம்பு நல்ல நீட்டாக வந்திருக்குது, பார்க்கவே வடிவாக இருக்குது. சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மீனண்டை எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டா. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பெய்யுது. பார்த்தீங்களா எப்படி இருக்குது மீன். ஆனால் இந்த மீன் இப்போ சாப்பிட்றத விட இன்னும் ஒரு 3-4 மணித்தேரம் கழித்து சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊறிடும் மீனில் அந்த குழம்பெல்லாம், கிரேவி ஃபுல்லாக மீனில் ஊறி இருக்கும், செமையாக இருக்கும். பார்ப்பேன் சாப்பிட்டு பார்ப்பேன். செமையாக தான் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா நீங்கள் எவ்வளோ ஈஸி ஜெஃப்னா ஸ்டைலில் மீன் கறி வைக்கிறேன்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.